ப்ரோ இங்கே கதிரேசன் வீடு எங்கே இருக்குது? கதிரோட வீடா? ஓ, விவசாயியோட வீடு கேட்குறீங்களா? அது பாருங்க, அங்கே இருக்குது. ஓகே ப்ரோ. ஹாய் மச்சி. ஹாய் மச்சி, எப்படி இருக்க? நல்லா இருக்கிற மச்சி. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கு மச்சி. வீட்டில் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கு மச்சி. உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கிறாங்க. மா மா இருடா வரேன். யார் கதிர் அந்த தம்பி? என் ஃப்ரெண்டுமா, என் கூட படித்தவன். ஓ, அந்த தம்பியா? ஆமாம்மா. சரி, நல்லா இருக்கிறியா தம்பி? நல்லா இருக்கம்மா. வீட்ல எல்லாம் நல்லா எல்லாம் நல்லா இருக்காங்களா? இருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு போப்பா. இல்லைம்மா, அப்படியே சும்மா போய் பேசிட்டு வரோம். வீட்டுக்கு வந்துட்டு இல்லை வந்து போப்பா. சாப்பிட்றோம்மா. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, கொஞ்சமா இல்லை சாப்பிட்டு வரம்மா, போலாம் வாப்பா. கன்ஃபார்ம் வரேன். சரி, போயிட்டு போயிட்டு வரேம்மா. வரேன். அப்புறம் மச்சி லைஃப்பில் எப்படி போகுது? லைஃப் ஜாலியாக போகுது மச்சி. உனக்கு எப்படி போகுது? நல்லா இருக்கு மச்சி. டே, உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு நினச்சேன். என்ன எல்லாம் உனக்கு விவசாயின்னு கூப்பிட்றாங்க? எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஆஸ்பத்திரியில் போய் ஒர்க் பண்ணுறப்ப அவனை டாக்டர்னு கூப்பிட்டாதான் அது அவனுக்கு பெருமை. அதே மாதிரி பிஇ முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இன்ஜினியரிங் கூப்பிட்டாதான் அது அவனுக்கு பெருமை. அதே மாதிரி விவசாயம் பண்ணுற என்ன விவசாயின்னு கூப்பிட்டாதான் மச்சி எனக்கு பெருமை. சூப்பர் மச்சி. நம்ம பசங்களை எங்கே இருக்கிறாங்க? எல்லாம் நம்ம பசங்க இங்கே தான்டா இருக்கிறாங்க. அஜய், என்ன வேலை பண்ணுற? நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன் மச்சி. மந்த்லி எவ்வளோ சேலரி? மச்சி 25,000 மச்சி. ஆனால் எனக்கு எவ்வளோ தெரியுமா? 30,000 ரூபா. உன்னோட 5,000 ரூபா நான் லீடிங்கில் இருக்கேன். மச்சி, நீ சேத்துல இறங்கி வேர்வை சிந்தி வெயிலில் காஞ்சி கஷ்டப்படணும் மச்சி. ஆனால் நான் ஏசி ரூமில் சேரில் உட்காந்து கம்ப்யூட்டரில் தட்டிட்டு பண்ணுறேன் மச்சி. கரெக்ட் மச்சி. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு. நீ சேரில் உட்காந்துன்னு முதுகு வலியோட கம்ப்யூட்டர் பார்த்துன்னு கண்ணு வலியோட இதெல்லாம் போதாதுன்னு நியூ ப்ராஜெக்ட் வந்தால் அதை நைட்டு ஃபுல்லாக பண்ணி தூக்கம் இல்லாமல் சரியாக சாப்பிடாமல் கஷ்டப்படுறது நீ. ஆனால் நான் சேத்துல இறங்கி வேலை செய்கிறதுனால முட்டிக்கும் மண்வெட்டி எடுத்து மண் வெட்டுறதுனால எனக்கு தோலுக்கும் பலம் கிடைக்குது. அது மட்டும் இல்லை மச்சி, நைட்டில் போய் தூங்கினா நல்ல தூக்கம் வருது. மச்சி, என்னதான் இருந்தாலும் வாழ்க்கைக்கு பணம் அவசியம் மச்சி. வாழ்க்கைக்கு பணம் அவசியம்தான், ஆனால் பணமே வாழ்க்கையாக இருந்துடக்கூடாது இல்லையா? ஓகே மச்சி, வா உட்காந்துட்டு பேசலாம். சரி, வா மச்சி போகலாம். மச்சி, விவசாயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லு. மச்சி, நம்ம நாட்டில் 175% பேர்த்துக்கு இது கிடைக்கவே இல்லை நிம்மதி. மீதி இருக்கிற 25% பேர்த்துக்கு தான் இது கிடைச்சிருக்கு. அந்த 25 பேர் யார் தெரியுமா? விவசாயி. அந்த விவசாயிக்கு தன்னோட விவசாயம் மட்டும்தான் மச்சி நிம்மதி. ஆனால் இப்போ அந்த விவசாயிக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டாங்க. எந்த பக்கம் போனாலும் விவசாயம், தற்கொலை, தேவையில்லாத இடத்துல ரோடு, மீத்தேன், ஸ்டெர்லைட்டு, இது எல்லாம் பத்தாதுன்னு விலைவாசி உயர்வு வேற. மச்சி, ஒன்று சொல்லிட்டா? மன்னர் ஆட்சி காலத்தில் பண்டமாற்று முறையில் மன்னருக்கு ஈடா பணக்காரங்களாக இருந்த விவசாயி தான் மச்சி. ஆனால் இப்போ விவசாயி இன்னும் இருக்கிறாங்களான்னு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு அவங்க நிலைமை. ஓகே விடு மச்சி, எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறா? மச்சி, சிட்டி பொண்ணுங்க சிரிச்சா மட்டும்தான் மச்சி அழகு. ஆனால் கிராமத்து பொண்ணுங்க முறைச்சாலும் அழகு தான் மச்சி. ஆமாம் மச்சி, அவங்களுக்கு அன்பை காட்டவும் தெரியும், வாலாட்டினா அடக்கவும் தெரியும். எல்லாம் வீர தமிழிச்சிங்க. வா மச்சி, நடந்துக்கிட்டே பேசலாம். மச்சி, உனக்கு கிராமத்தில் இருக்க பிடிச்சிருக்கா? எனக்கு என்ன மச்சான் குறை? இயற்கையான காற்று, இதுக்கு நடுவில் இருக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமாக தான் மச்சான் இருக்கு. எங்கே பாப்பா போகிற? அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். அந்த அண்ணா யாரு? அண்ணா, என் ஃப்ரெண்டு. அண்ணா, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்ப்பா. நீ? நான் சாப்பிட்டேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. வா மச்சி, இளநீ சாப்பிட்டுட்டே பேசலாம். சரி வா மச்சி.
அப்பா அப்பா வேணாப்பா அப்பா வேணாப்பா அப்பா வேணாப்பா அப்பா வேணாப்பா. மச்சி அங்கே ஏதோ சத்தம் கேட்குதுவா, போய் பார்க்கலாம். அப்பா வேணாப்பா அப்பா வேணாப்பா அப்பா வேணாப்பா அப்பா வேணாப்பா அப்பா வேணா. ஏப்பா இந்த முடிவு? 2 சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு. வாங்கப்பா போலாம். எழுங்கப்பா எழுங்கப்பா கொஞ்சம் அப்படியே கஷ்டப்பட்டு. ஏப்பா இந்த முடிவு? எனக்கு மட்டும் தற்கொலை பண்ணணும்னு ஆசையா? இப்போ இருக்கிற விவசாயிகளை வந்து தற்கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு தள்ளி விட்டது யாருப்பா? இங்கே இருக்கிற அரசாங்கம் அரசியல்வாதிங்க தானே. விவசாயிகளுக்கு எவ்வளையோ தேவைகள் இருக்குது. தகுந்த வெள்ளை, நீர் வசதி, மின்சார வசதி, விவசாய கடன் தள்ளுபடி நிறைய இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்க்காம தெருக்கு தெரு சாராய கடை திறக்கிறது, தேவையில்லாத இடத்துல ரோடு போடுறது. ஏன்பா 3000 கோடி செலவு பண்ணி 3 லிட்டர் பெட்ரோலை சேமிக்க தெரிஞ்ச அரசாங்கத்துக்கு 3 வேளை சோறு போடுற விவசாயிக்கு 100 ரூபா செலவு பண்ண யோசிக்கிறாங்களே. அதுக்கு இதுதான் முடிவா? அப்படி இல்லைப்பா. விவசாயத்தை நம்பி ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் கடன் வாங்கினேன். சரியான நேரத்தில் மழை இல்லாமல் தண்ணி கிடைக்காம விவசாயம் கைவிட்டுருச்சு. அதனால் அந்த பணத்தை திரும்ப தர முடியலப்பா. அது வட்டி மேலே வட்டி ஏறிடுச்சு. அந்த பேங்க் மேனேஜர் வந்து அவமானப்படுத்தி நிலத்தை எழுதி வாங்கிறத பார்க்க முடியாதுப்பா. அதனால தான் என்னோடய தாயோட மடியிலேயே நான் உயிரை விடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது தாய்மொழியா? ஆமாம் மச்சி, ஒவ்வொரு விவசாயிக்கும் தான் விவசாயம் செய்கிற நிலம்தான் தாய்மடி. அதனால தான் ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய விவசாயம் பண்ணுற நிலத்திலேயே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இங்கே யாருப்பா முடியும் சார்? நான் தாங்க ஐயா. ஏண்டா பணம் வாங்கினா பணம் திரும்ப தர மனசு வராதா? வாங்கும்போது மட்டும் கெஞ்சற கொடுக்க முடியாதடா? சார், கிவ் மீ ரெஸ்பெக்ட். ஓ, யூ திங்க் ஐ கிவ் மீ ஹிம் ரெஸ்பெக்ட், கிவ் மீ மணி. ஐயா, தரக்கூடாதுன்னு இல்லை, தர முடியல. மழை இல்லாமல் சரியான நேரத்தை தண்ணி கிடைக்காம விவசாயம் கைவிட்டுச்சு ஐயா. அது எனக்கு தேவையில்லாததா? மழை வந்தா என்ன, வரலாம் எனக்கு என்ன? நான் உங்களுக்கு விவசாயத்தை நம்பி தரல, உங்கள் நிலத்தை நம்பி தான் நான் தந்தேன். உங்களால் கடன் திரும்ப தர முடியலன்னா உங்கள் நிலத்தை எழுதி கொடுத்துருங்க. ஸோ மேக் இட் ஈஸி. அவர் தான் தரேன்னு சொல்றாருல்ல சார். ஜஸ்ட் கிவ் him a டைம் சார். விவசாயம் பண்ணி எப்படியாவது அவர் தருவார் சார். விவசாயம் பண்ணியா? யாருமே விவசாயம் பண்ணுறான்? சிட்டியில் வந்து பாரு, சயின்ஸ் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருக்குது. உங்கள் விவசாயம் ஓல்டு ஃபேஷனு. நம்ம நாட்டில் அந்த 25% விவசாயமும் கடன் தொழில தற்கொலை பண்ணிக்கிறான். அப்போ கடன் தந்த நாங்கள் முக்காடு போட்டுக்கிட்டு போகிறதா? ஸோ அதனால் உயிரோடு இருக்கும்போதே அவங்க விவசாய நிலத்தை நாங்கள் எழுதி வாங்கிடுவோம். அதை ஃப்ளாட் போட்டு பணம் ஆக்கிடுவோம். இதுதான் கார்ப்பரேட் டெக்னிக். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீ குடிக்கிற காப்பியோட விலை 10 ரூபா. அதே காப்பி நான் குடித்தா 150 ரூபா. காப்பி என்னமோ ரெண்டும் ஒன்று தான். அதே பால், அதே காப்பி பவுடர். நீ ரோட்டில் குடிக்கிற அதனால் 10 ரூபா, நான் ஹோட்டலில் குடிக்கிறேன் அது 150 ரூபா. இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு எல்லாமே ஃபேஷனாக தான் பார்க்குறாங்க. அதை நாங்கள் எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். 10 ரூபா காப்பியை 150 ரூபாய்க்கு அவனை நாங்கள் குடி வைப்போம். திஸ் இஸ் கார்ப்பரேட் டெக்னிக். ஓ, கார்ப்பரேட் டெக்னிக். நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். அதே யங்ஸ்டர்ஸ் தான் ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன் எதுவுமே பார்க்காம ஒன்றா நின்று போராடினாங்க ஜல்லிக்கட்டுக்காக. அதே கூட்டம் விவசாயிக்காக சேரும். அன்றைக்கி நாங்கள் மட்டும்தான். ஹலோ, கொஞ்சம் மரியாதை தந்து பேசுங்க. நீ விவசாயத்துக்கு மரியாதை கொடுத்தீங்களா இல்லை விவசாயிக்கு மரியாதை கொடுத்தீங்களா? நான் எதுக்கு உங்களுக்கு மரியாதை தரணும்? இவங்கள மாதிரி விவசாயி சேத்துல கால் வச்சாதான் உங்களை மாதிரி வியாபாரிங்க சோத்துல கை வைக்க முடியும். இவங்களே தப்பாக பேசுகிறீங்க. விவசாயம் என்ன தெரியுமா? நீ 3 வேளை சாப்பிட அவங்க 3 மாதம் வேர்வையே சிந்தி உழைக்கணும். நீ எல்லாம் சம்பாத்தியத்தையும் சேவ் பண்ண பேங்க்கில் போடுவீங்க. ஆனால் விவசாயி மட்டும்தான் அவங்க நிலத்திலே போடுவாங்க. ஒரு விஷயம் தெரியுமா? உலகத்தில் ஸ்ட்ரைக் பண்ணாத 2 பேர். ஒன்று இராணுவ வீரன், இன்னொருத்தன் விவசாயி. இராணுவ வீரன் ஸ்ட்ரைக் பண்ணால் நாடு அழிஞ்சிரும், விவசாயி ஸ்ட்ரைக் பண்ணால் உலகமே அழிஞ்சிரும். 3 வேளை சோறு போட்ட விவசாயி இன்றைக்கி ஒரு வேளை சோத்துக்காக கையேந்தி நிற்கிறான். அவங்களோட வரி யாருக்குமே தெரியாது. காசு கொடுத்து அரிசி வாங்குற உங்களுக்கு எப்படி தெரியும்? காசு போட்டு பயிரிடுற விவசாயிக்கு தான் அந்த வழி தெரியும். அப்போ கடன் கொடுத்தவன் கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை சார், அது முறைப்படி கேளுங்க.
1 மணி நேரம் இவங்க கூட இருந்த எனக்கே விவசாயியை பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருக்குதுன்னா எத்தனை பேருக்கும் நீங்கள் விவசாய கடன் கொடுத்துருக்கீங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. வயிறு நிறைய சோறு போடுறவன் யார் வயிற்றுலையும் அடிக்க மாட்டான் சார். அவன் எப்படியாவது உங்கள் கடனை அடிச்சிருவான். அப்படி இல்லைனா தான் தன்னோட உயிரை விட்டுருவான். ஆனால் என்றைக்குமே ஓடி ஒழிய மாட்டான். சாரி சார், இனி உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்கள் இருக்கும்போது பணத்தை தாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் விவசாயத்தோட அருமை பெருமை. என்னோட பையனையும் அக்ரிகல்ச்சர் படிக்க வச்சு அவனையும் ஒரு ஃபார்மர் ஆக்குவேன் சார். நன்றியா. ஆனால் ஒரு சின்ன விஷயம், உங்கள் பையனுக்கு தமிழை சொல்லித்தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்ததால சொல்லலை சார், உலகத்தில் ஒரு தமிழனா பிறந்ததால சொல்கிறேன். இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன்லாம் தமிழ் பேசுறது அவமானம்னு நினைக்கிறாங்க. அது அவமானம் இல்லை, நம்மளுடைய அடையாளம். லாஸ்ட்டாக ஒரு விஷயம், விவசாயம் வந்து இந்தியாவோட முதுகெலும்பு இல்லை, விவசாயம் இந்தியாவோட இதய துடிப்பு. இதய துடிப்பு என்றைக்கு நிற்கிதோ அன்றைக்கி நம்ம நாடு அழிஞ்சிரும். அதனால் நான் இனிமேல் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகாமல் நான் விவசாயத்தை காப்பேன். கரெக்ட் மச்சி. ஹாய் மச்சி. இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னதை கேட்டுட்டு தான் இருந்தேன். நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஒன்று சேர்ந்தால் தான் இவங்கள மாதிரி கார்ப்பரேட் திமிரு பிடிச்சவங்களை அழித்து விவசாயத்தை காப்பாற்ற முடியும். சூப்பர் மச்சி. இது யார், உன் தம்பியா? ஆமாம் மச்சி, தம்பி தான். அக்ரி படிக்கிறான். ஓ அக்ரியா? எதனால் அக்ரி எடுத்த? ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ ஆனாலோ என்னோட பசியை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் ஒரு விவசாயி ஆனால் மட்டும்தான் மற்றவங்களோட பசியை பார்க்க முடியும். மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி வர சந்தோஷம் எப்பயுமே அது தனி சந்தோஷம். சூப்பர்டா. உங்கள் மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து விவசாயத்தை காப்பாற்றுங்க. நான் வரம்பா. ஓகே சார். இப்போ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை, மற்றவங்க முன்னாடி விவசாயி தலைகுனிய கூடாதுன்னு தான் நான் இப்போ பேசினேன். நீங்கள் கொடுக்குற ஒரு வட்டி பணம் இன்னொரு விவசாயி கடனாக தான் போய் சேரும். எந்த பேங்க் மேனேஜர் எந்த பேங்க்கும் அவங்க வீட்டுக்குள்ள எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இனிமேலேருந்து இது மாதிரி பண்ணாமல் பார்த்துவாங்க, கரெக்டாக வட்டி கட்டிடுங்க. சரி வா மச்சான், நம்ம போகலாம். நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, வாயில்லாத மாட்டுக்கு போகிறான்னு நீங்கள் வாயில விவசாயிக்காக போராட மாட்டேங்கிறீங்க. அப்படி நம்மளாம் ஒன்று சேர்ந்து இருந்தால் பல விவசாயிகளை காப்பாற்றிக்கிறோம், விவசாயிங்க குடும்பத்தையும் காப்பாற்றிருக்கோம். ஜல்லிக்கட்டு நம்ம அடையாளம், அதுக்கு போராடினீங்க ஓகே. ஆனால் விவசாயன்றது நம்ம அடித்தளம், அதுக்கு ஏன் போராட மாட்டேங்கிறீங்க? எல்லாம் அதை ஏன் கைவிட்டீங்க? இப்போலாம் அழிந்து வரும் விலங்கினம், அழிந்து வரும் தாவர சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் அழிந்து வரும் உயிரினம்னு வாங்க. அது யாரை சொல்லுவாங்கன்னா விவசாயியை தான் சொல்லுவாங்க. நம்மளை மாதிரி இளைஞர்கள் விவசாயத்தை காப்பாற்றினா தான் விவசாயம் நல்லா செழிப்பாக வரும். இப்போ யாருமே அதை கண்டு கூட மாட்டேங்கிறீங்க. தற்கொலை பண்ணிக்க வேண்டியது அவங்க கிடையாது. அந்த தற்கொலை பண்ணிக்கிறது தூண்ட நாம தான் தற்கொலை பண்ணிக்கணும். இங்கே அவங்க விதைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு நாம் சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் அதை விதைச்ச விவசாயிங்க தற்கொலை பண்ணிட்டுக்கிறாங்க. அதுக்கு எல்லாத்தையும் சேர்ந்து இளைஞர்கள் நாம் தான் போராடணும். முன் சேருவோம், விவசாயத்தை நாம் காப்போம். 2015 மட்டும் 38.5% விவசாயிகள் பேங்க்கில் கடன் வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணிட்டா ரெக்கார்டு இருக்குது. நம்மளாம் இங்கே பாருங்கள். ஆனால் அதே வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 25,000 கோடிக்கு சாராயத்து விற்றுருக்குறாங்க. இது பார்த்தாதுன்னா அந்த வருஷம் டிசம்பர் 31 டெல்லியில் தனியாக ஒரு சைக்கிள் போகிறதுக்கு ரோடு போட மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் 7,500 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. ஒரு விஷயம் சொல்லிட்டா, அந்த வருஷம் மட்டும் 12,606 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 606 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு ரெக்கார்டு சொல்லிட்டு இருக்கு. நம்மளுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியல. ஒரு விஷயம் சொல்லிட்டா, நம்ம பசிக்கு போகிற ஒவ்வொரு விவசாயியும் ஒரு தாய் மாதிரி தான். நம்ம தாயை நம்ம சாவிடக்கூடாது. நம்ம தாயை காப்பாற்றுறதுக்கு இதை தவிர வேறு வழியும் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடி விவசாயிகள் சாகுறாங்கன்ற அறிக்கை வந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கிறது விவசாயத்துக்கு? மத்திய பிரதேசில் இந்த வருஷம் போன வருஷம் ஆட்சிக்கு வந்து அடுத்த 2 மணி நேரத்தில் 56,000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணிக்கிறாரு அதான் முதலமைச்சர். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க கேளுங்க. குரானில் சொல்லியிருக்காங்க, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இங்கே கேட்டால் தான் தருவாங்க, தட்டினா தான் திறப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கேட்க ஆரம்பிப்போம். என்னைக்கு கையேந்திர நிறுத்துறோமோ அன்றைக்கி தான் நம்ம வாழ்க்கையில் ஏதோ சாதிக்க போகிறோன்னு அர்த்தம். விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. எங்களோட ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னா, விவசாயத்தை காப்பாற்றணும், விவசாயிகளை காப்பாற்றணும். நம்மளாம் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும். அப்படி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கை கோர்ப்போம், விவசாயத்தை நாம் காப்போம்.